பார்க்கலாம். திரு தமிழ்மணி, இந்த விக்கிரவாண்டி அப்படிங்கிறது ஒரு இடைத்தேர்தலை தாண்டியும் 26ங்கிறது மையப்பொருளாகவே இவங்க எல்லாமே பேசுகிறாங்க. இப்போ முப்பெரும் விழா கோவை அப்படிங்கிற இடம் ஒரு முக்கியமாக பார்க்குது. மேற்கு மண்டலம், அதிமுக கோட்டை அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் அதெல்லாம் உடைச்சிட்டோன்னு திமுக சொல்லுது. இத்தனை இடங்களில் முன்னிலை வைக்கிறோம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கால்குலேஷன் சொல்கிறாரு. எப்படி இதை பார்க்குறீங்க? யாருக்கு இங்கே வந்து மக்கள் ஆதரவு கூடியிருக்கு அல்லது குறைஞ்சிருக்குன்னு பார்க்குறீங்க? சார், 30 விழா பற்றி எதுவும் சொல்ல விரும்பல. அது என்ன இருக்குது, இப்போ காசு இருந்தால் கொண்டாடலாம். எனக்கு பர்த்டே இன்னைக்கு கொண்டாடலாம், என்கிட்ட வசதி இருந்தால் அவ்வளோதான். 30 அதுக்கு அதில் பெரிய இம்பார்ட்டன்ஸ் அட்டாச் பண்ணலை, புரிஞ்சுக்கோங்க. மீதி 2 பற்றி கருத்துக்கள். இடம் எங்கே பண்ணுறாங்கன்றது ஒரு இது இல்லை. சரி, என்ன சார், தமிழ்நாட்டில் தானே சார் பண்ணுறாங்க, கேரளாவிலேயே பண்ணிட்டாங்க போய் என்ன. அதனால் மன்னிச்சுங்க, 40 இவங்க ஜெயிச்சாங்கல்ல, அங்கே மட்டும்தான் ஜெயிச்சாங்களா? இல்லை இல்லையா, அதில் அங்கே மட்டும் எங்களுடைய கோட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுவும் உடைச்சிருக்கோன்னு சொல்கிற இடத்துக்கு அவங்க வர்றாங்க சார். அவங்க தான் அந்த கம்ப்ளீட் வெஸ்ட் உடைச்சிட்டாங்கல்ல சார். நான் இல்லைன்னா சொன்னேன். நாட் ஒன்லி கோயம்புத்தூர் சார், சேலம் இல்லை, கள்ளக்குறிச்சி இல்லை, அவருடைய சொந்த தயவு செஞ்சு டயத்தை தான் வேஸ்ட் பண்ணும். அல்ல, அதை ஒதுக்கிறேங்க. இதை பொறுத்தவரை இந்த இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1,60,65,000 ஓட்டு போலாகும். தப்பா இருக்கலாம், அதெல்லாம் வேற ஒரு அசம்ஷன்ல. நான் 15,000 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் திமுக ஜெயிக்கும். செகண்ட் அண்ணா திமுக இந்த டிஃபரன்ஸில் வரும். அதே 15,000 ஓட்டு டிஃபரன்ஸில் பாமக வரும். அங்கே பாமகவுக்கு ஓட்டு இருக்குது, கேப்டன் விஜயகாந்துக்கும் கொஞ்சம் ஓட்டு இருக்குங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு இது யாராவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க. அதிமுக கூட்டணியில் இருக்காங்க இப்போ சார். அதான் ஆமாம் ஆமாம், அதான் கரெக்ட் சார், கரெக்ட். அவங்களுக்கு இல்லை, பேசுகிறவங்க அதையும் சொல்லலாம். அவங்களுக்கு வாக்குகள் இருக்கு, ஒரு அடித்தளம். அதனால் ஒரு 15,000 ஓட்டு குறைவா அதிமுக வாங்கும். அதிலிருந்து ஒரு 15,000 ஓட்டு குறைவா பாமக வாங்கும். வழக்கமாக வாங்குற மாதிரி நியரிங் டெபாசிட்டு நம்ம இவர் ஸ்ரீமான் தமிழர் கட்சி. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கணிப்பு. ஆனால் இந்த 200ல எனக்கு கருத்து வேறுபாடு பெரிய அளவில் இருக்குது. எலெக்ஷன் நீங்கள் இப்போ இந்த கணக்கு போட்டிருக்கிறது திரு ஸ்டாலின் சொன்னது 2 வருஷம் கழிச்சு 26ல் வரதா வச்சுக்கிட்டு தான் அவர் சொல்கிறார். இந்த தேர்தலில் என்ன முடிவு வந்திருக்குங்கிறத சுட்டி காட்டுறாரு. கரெக்டுங்க. தேர்தல் எப்போ, சட்டமன்ற தேர்தல் எப்போங்கிறதுங்க சார். அவர் முதல்ல அதில் ஒரு அடிப்படை இருக்கிறதா சொல்கிறேன் சார். எப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 2021 அவங்க பெற்ற வெற்றியை விட கூடுதலான இடங்களில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம சட்டமன்ற தொகுதி வாரியாக முன்னிலையில் இருக்கிறோம். இங்கே 3 ஆண்டுகளில் ஆட்சி மீது அதிருப்தி அது இதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு புள்ளிவரத்தை சொல்கிறார் சார். நான் அதெல்லாம் ஒன்றும் மறுக்கலை சார். 221 கூட சகோதரர் சொன்னார் இல்லையா, கரெக்ட். 221 தான் வந்திருக்கு. ஆமாம் சார், அதுதான் அவர் ஒரு பெருந்தன்மையாக 21 விட்டு 200 சொல்கிறாரு சார். நன்னா ஐ கிராண்ட் ஹிம், பெருந்தன்மையாக சொல்கிறாரு 21 கழிச்சிட்டு கூட. ஆனால் அது இல்லை இஷ்யூ. இன்னும் 6 மாதத்தில் எழுதி வச்சுக்கோங்க, நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். பலவித அரசியல் மாற்றங்கள் இந்த டிசம்பருக்குள்ளே வந்துட போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் அதிமுகவை நோக்கி போயிடும். டிஎம்கே கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபியை நோக்கி போயிடும். பிஜேபிக்கு டிஎம்கே தயவு தேவைப்படுது. ஏன்னா 2/3 வரும். அவங்க நாயுடுவையோ இவரையோ அவங்க துல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் இன்னொரு ஒரு பிளாக் 25 எங்கேயாவது நீ சவுண்டு கொண்டு கூடாத, இன்னொரு 25 என்கிட்ட இருக்குன்னு அதிலெல்லாம் மோடி கில்லேடி. அதுதான் அரசியல் என்னை பொறுத்த வரைக்கும், அதுதான் சாணக்கியத்தனம், தவிர ஒன்றும் இல்லை. அதனால் திமுகவிற்கும் அது லாபகரமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா பொன்முடி சிக்கலில் இருக்கார், ரொம்ப குறைச்சலாக சொல்கிறேன். சரி, நம்ம ரெட்டி சிக்கலில் இருக்கார், நம்ம தங்கபாண்டிய சிக்கலில் இருக்கார், துரைமுருகன் மிகப்பெரிய சிக்கலில் இருக்கார். தலைமை ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுட்டாங்க. எனவே அவர்களுக்கு திமுகவிற்கும் தங்களிடம் இருக்கிற வாக்குகளை பாராளுமன்றத்தில் உடனே இப்போ சேர மாட்டாங்க போய். இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒன்லைனர் இருக்குல்ல சார், இதை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் எல்லோரும் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஒன்றும் நடக்கலை. அதிமுகவை நோக்கி காங்கிரஸ் நகரும், அதிமுகவோடு காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் எல்லாமே பேசினாங்க. கூட்டணி அமைக்கணும்னு விரும்பப்பட்ட பலருக்கு காங்கிரஸ் சீட்டே கொடுக்காம விட்டாங்க. ரியாலிட்டி சொல்கிறேன். நான் பேசலை. இப்போ
நான் பேசவே இல்லை எந்த காலத்துலையும் இதெல்லாம். இப்போ காரணம் சொல்கிறேன். அவர் செல்வ பெருந்தகைக்கு ஒரு அடிப்படை இருக்கு சார், செல்வ பெருந்தகை இருக்குது, ஒரு டெப்டி சிஎம் ஆகணுங்கிற ஆசை. கொஞ்சம் கண்டினியூ பண்ண விடுங்க, நீங்க எதை வேணா கேளுங்க, நான் மறுக்கலாம். கேள்வி கேட்கறது என்னுடைய இல்ல சார், இதை முடிச்சிட்ட பிறகு நான் இதை தடுக்க கூடாதுங்கிறது அவன் தான் நான் சொல்றேன். அவருக்கு 57 வருஷமா நாங்க ஏமாந்துகிட்டு இருக்கோமா கேட்கிறாரு. நல்ல கேள்விதான், அரசியல்வாதியுடைய கேள்விதான் அது. அவருக்கு ஒரு டெப்டி சிஎம் ஆசை வந்துருச்சு, தப்பு நான் சொல்லவே மாட்டேன். அதுதான் அரசியல்வாதி. டெப்டி சிஎம் ஆசை வந்துருச்சுன்னு நீங்க என்ன கணிப்புல சொல்றீங்க? அதை சார் 57 அப்ப சிஎம் ஆசை வந்துருச்சுன்னு சொல்றேன்னா இல்ல சார், அவர் என்ன வேணா சார், ஒரு மாநில தலைவரா அவர் ஏதோ ஒன்று சொல்றாரு சார். ஆனா காங்கிரசினுடைய மத்திய தலைமை தெளிவா சொல்லுது, கூட்டணி விவகாரங்களை முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் அவர் இல்லை, எந்த மாநில தலைவரும் இல்லை அப்படிங்கிற அழுத்தமா உடனே ரியாக்ட் பண்றாங்க. அதனால்தான் அவரே அறிக்கை கொடுத்துட்டாரு சார். இளங்கோவனும் சொல்லிட்டார், ஈவிகே சீலன் சேர்த்து சொல்றேன் ஒரு சாதகமா. அதுதான் நான் இன்னொன்னு லெஃப்ட் சைட்ல காமிச்சேன். பாஜகவுக்கு ஒரு 25 வேணும், எக்ஸ்ட்ரா தேவைப்படுதோ, ஒரே நாடு, இது மாதிரி பல விஷயங்களை வேணும்னா 2/3 வேண்டி இருக்குது. அது நாயுடுவோ இவரோ பீகார்காரரோ அவருக்கு பூச்சாண்டி காமிக்க கூடாதுனால் நான் அரசியல்வாதியாக இருந்தால் நான் தான் சார் செய்வேன். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பேக் கையில் வச்சு. இந்தியாவில் பல கட்சிகளுக்கு இருக்கு சார். திமுக 5வது இடத்துல தான் அதிகமான எண்ணிக்கை வச்சிருக்காங்க. மம்தா பானர்ஜி கிட்ட இருக்குது, சமாஜ்வாதி கிட்ட இருக்கு. சிக்கல் இருக்குன்னு இப்பதான் அவங்க மம்தா கிட்ட சிக்கல் இல்லையா? என்ன இல்லை என்ன இல்ல, மம்தாவுடைய கட்சியிலயும் எல்லாரும் எதிர்கொள்றாங்க சார் இந்த சிக்கல்களை. சமாஜ்வாதிக்கும் அந்த பிரச்சனை இருக்கு சார். இது திமுகவுடைய வெற்றியை குறைத்து மதிப்பிடுறதா இருக்கா, அல்லது திமுக ஐடியாலஜிக்கலா நாங்க உறுதியா இருக்கிறோம் எதிர்க்கிறோங்கிறத நீங்க மறுக்கக்கூடியதா இருக்கா? மம்தா போக மாட்டாங்க சார். இவர் 3 அமைச்சர்கள் சீனியர் அமைச்சர் கேஸை எதிர்கொள்றாங்க சார். அதை எதிர்கொள்வோம் நாங்க நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. கரெக்ட். அதனால்தான் நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் வாங்க மாட்டேங்குது இந்த அரசாங்கம் சார். அவங்க ஆர்கனைசிங் செக்ரட்டரியே சம்மன் பண்ணிருக்காங்க சார். கட்சியில RSS ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு தெரியாது இல்ல? பிஜேபியில தலைவர்களை விட RSS தலைவர்களை அழைப்பதுங்கிறது ரொம்ப டூ சென்சிட்டிவ் சார். அவங்க சம்மன் அமைச்சாச்சு, அவரு வரமாட்டேங்கிறார் நயினார் நாகேந்திரன். இவர் பணம்னு சதீஷ், இவர் மேனேஜர் சொல்லிட்டான், இந்த பேங்க்ல எடுத்தோம்னு சொல்லிட்டான். ஏன் நான் சொல்றதை நோக்கித்தான் எல்லாம் நகர்ந்துகிட்டு இருக்குங்கிறதுனால தான் திமுகவை ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது. இல்லாட்டி நேரம் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கணும் சார். இந்த ஏப்ரல் எலெக்ஷனுக்கு முந்தி மாட்டின பணம் அது. சரி, இப்போ வேற வி நவ் சரி, ஏன் வாங்க முடியல ஸ்டேட்மெண்ட்? 3 தடவை சம்மன்ஸ் கொடுத்தாச்சு. எனவே காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு 6 மாதம் ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது, நகர்ந்துரும். அது 2 பேருமே பதில் சொல்ல விரும்புறாங்க. நீங்க நிறைவு செய்யுங்க. பிஜேபி நோக்கி திமுக நகரும். இந்த முப்பெரும் விழாவுக்கு கடுமையான விமர்சனத்தை பிஜேபி லீடர் வச்சிருக்காரு, அறிக்கை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அப்படித்தான் சொல்லும், அப்பதான் நம்புவீங்க. நீங்க இன்னொன்னு மிக முக்கியமான விஷயம், அந்த 200 234 2026 வெற்றி கழகத்துக்கும் இங்கே ஓட்டு இருக்குங்கிறத யாரும் மாற்றுக்கருத்து சொல்லி அதையே வரணும், களத்துக்கு வரணும், என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இல்ல சார், அது வந்தா ஓட்ட பிரிச்சா 200 முடியுமான்னு நான் கேட்கிறேன். அதெல்லாம் கணக்கு பண்ணாமலா ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்லுவார்? தொண்டர்களுக்கு சொல்ல முடியாது சார். எல்லா கட்சியும் தான் ஜெயிப்பேன்னு சொல்றது. அதனாலதான் நீங்க சொல்ற மாதிரி இப்படி வச்சுக்கீங்களா, 21 விட்டுருக்காருல, 2221 21 விட்டு 200 தான் சொல்லியிருக்காரு. ஒருவேளை இந்த எல்லா கூட்டணி கணக்கு விட்டான்னு சொல்லுங்களேன். நீங்க சொன்னதுனால நான் சொன்னேன் சார். சார் நீங்க சொன்னீங்க, அதை நான் சுட்டி காட்டினேன். இப்ப நான் சொல்றேன் 34 விட்டார். உங்க கருத்துக்கு நீங்க ஒரு யூகம் ஒண்ணு வச்சிருக்கீங்க, அந்த யூகத்தை பத்தி